நம் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கில் ஈரோடு மண்டல ஜமாஅத்துல் உலமா சபை மற்றும் மஸ்ஜித் ஹசனா இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழிப்புணர்வு அரங்கம், அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபம் என்பது வாழ்க்கையின் ஒரு மிக முக்கிய அத்தியாயம். குழந்தை பருவம் என்னும் வளர்ச்சியில் தொடங்கும் வாழ்க்கை முதுமை என்னும் முதிர்ச்சியில் முடிகிறது. இந்த இரண்டிற்கும் மத்தியில் வாலிப பருவம், அது மலர்ச்சி என்னும் பருவம். இந்த வாலிபத்தை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. குழந்தைகள் எப்பொழுது நான் வாலிபனாவேன் என்று ஆசிப்பார்கள். சுயமா வெளியே போலாம், யாருடைய அனுமதி இல்லாமல் சுயமாக எதையும் செய்ய முடியும், வாகனத்தை ஓட்ட முடியும், இன்ன பல விஷயங்களை இயக்க முடியும் என்பதாக குழந்தைகள் வாலிபத்தை விரும்புவார்கள். வாலிபத்தை கடந்து போன வயோதிகர்கள் கூட மீண்டும் வாலிபத்தை விரும்புவார்கள். அந்த துடிப்பு, அந்த வேகம், அந்த ஆரோக்கியம், அந்த ராகத், அந்த நிம்மதி, அதை கடந்து சென்ற வயோதிகர்கள் கூட அந்த வாலிபத்தை விரும்புவார்கள். இப்பேற்பட்ட சிறப்பம்சமிக்க இந்த வாலிப பருவம் என்பது மனித வாழ்க்கையின் நீண்ட காலம் இடம்பெறுகிறது. குழந்தை பருவம் என்பது பிறப்பு முதல் கொண்டு 15 வயது வரைதான். 15 வயசு வரைக்கும் அது குழந்தை பருவம் தான் சொல்லுவோம். ஆனால் வாலிபத்தின் அளவுகோல், எதுவரை வாலிபன், எங்கிருந்து எதுவரை, எந்த வயதிலிருந்து எந்த வயது வரை வாலிபம் என்று குறிப்பிடலாம். சிலர் சொல்வார்கள் டீன் ஏஜ். டீன் ஏஜ் தான் வாலிப வயசு. 13, 14, 15, 16, 17, 18, 19 வரைக்கும். இந்த டீன் ஏஜ் தான் வாலிப வயது என்பதாக சொல்வார்கள். அது மட்டுமல்ல, வாலிபம் என்பது எந்த வயதிலிருந்து எதுவரை நான் வாலிபன் என்று சொல்லிக் கொள்ளலாம். 15 தொடங்கி 40 வரை வாலிபம் தான். மார்க்கம் சொல்லும் கணக்குப்படி 40 வரை வாலிபம். வாலிபத்தின் உச்சம் என்பது 33, வாலிபத்தின் நிறைவு என்பது 40. 40லிருந்து முதுமை தொடங்குகிறது. 40 வரைக்கும் வாலிபன் என்று சொல்லலாம். ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள்? 25 ஆண்டுகள் வாலிப பருவத்தை அல்லாஹ் தருகிறான். குழந்தை பருவம் 15 ஆண்டுகளுக்குள்ளாக முடிந்து போகிறது. முதுமை என்பது 20, 15 அல்லது 20 இருக்கலாம். அதுக்கு மேல வாய்ப்பில்லை. இருந்தால் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி சிலருக்கு 40லிருந்து 60க்கு மேல. ஆனால் வாலிப பருவம் என்பது ஏறக்குறைய 25 ஆண்டுகள் அந்த பருவத்தை அல்லாஹ் தருகிறான். அந்த பருவம் மிக முக்கியமான பருவம், வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமானது, பலதரப்பட்ட விஷயங்கள் உள்ளடக்கியது. எனவே வாலிபத்தை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. குழந்தைகளும் வாலிபத்தை விரும்புவார்கள், முதியவர்களும் வாலிபத்தை விரும்புவார்கள். மீண்டும் வாலிபம் திரும்பி வராதா என்று ஏங்குபவர்கள் எல்லோரும் உண்டு, ஏங்காதவர்கள் யாரும் இல்லை. எனவே அப்பேற்பட்ட வாலிபம், எனவேதான் சொர்க்கத்தில் நுழையும் தருணத்தில் வாலிபர்களாக தான் நுழைவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். வாலிப பருவத்தில் தான் நுழைவார்கள், குழந்தைகளாக அல்ல, வயது முதிர்ந்தவர்களாக அல்ல, வாலிபர்களாகவே நுழைவார்கள். பேர்பட்ட வாலிபம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை. அதை அருட்கொடையாக பார்க்க வேண்டும், மிகப்பெரிய நிஅமத்தாக பார்க்க வேண்டும். மட்டுமல்ல, அமானிதமாக பார்க்க வேண்டும். அமானிதம் என்பது கனமான வார்த்தை. அமானிதமாக எது தரப்படுகிறதோ அதை பற்றி நிச்சயம் கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் அமானிதம் என்று எதையெல்லாம் சொல்கிறானோ அதுவெல்லாம் துளைத்தெடுக்கும் கேள்விகளுக்குரியது.
எனவே வாலிபத்திற்கென்று தனிப்பட்ட கேள்விகள் உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். பேர்பட்ட இந்த வாலிபத்தை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், வாலிப பருவத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தீர்க்கமான வழிகாட்டுதல்களை வழங்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக வாலிபர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, 5 விஷயங்களை மட்டும் நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாலிப பருவத்தில் 5 விஷயங்களை மட்டும் நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக கண்ணியத்தை, மானத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணியம், மானம், மரியாதை என்பது வாலிப பருவத்தில் இருந்து நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, பேண வேண்டிய ஒன்று. இன்றைக்கு ஒரு வாலிபன் என்று சொன்னால் 3ஆம் தர மனிதர் நம்பக்கூடிய நிலை இல்லை. இவரை நம்பி போலாமா, இவரோடு பயணிக்கலாமா, இவர் சொல்ற பேச்சை நம்ம கேட்கலாமா என்று அவர் யோசிக்கக்கூடிய சூழலில் நம்முடைய வாலிபர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிப பருவம், அந்த தருணத்தில் அவர்களுடைய முஹல்லா, அந்த ஊர் மக்கள் முழுவதுமாக அவர்களை நம்புவார்கள், பணங்காசுகளை கொடுத்து அனுப்புவார்கள், பொறுப்புகளை தருவார்கள், முழுமையான நம்பிக்கை வைப்பார்கள். சமுதாயத்தின் முஹல்லாவாசிகளின், ஏன் குறைந்தபட்சம் சொந்த பந்தங்களின், அதைவிட குறைந்தபட்சம் வீட்டு நபர்களின் நம்பிக்கைக்குரியவராக வாலிபர் இருக்க வேண்டும். நம்மை பிறர் நம்பும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய கண்ணியத்தை, நம்முடைய மரியாதையை நாம் பேணி பாதுகாப்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகான தோற்றத்தில் மனிதனை நாம் படைத்தோம். அழகான தோற்றம் மட்டுமல்ல, கண்ணியமான, மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய தோற்றம். அது எவ்வளவு மதிப்பான தோற்றம்! அப்பேற்பட்ட தோற்றத்தில் நாம் படைத்தோம். ஆனால் மனிதனோ பாவ காரணங்களினால், பாவ காரியங்களை கடைபிடித்த காரணங்களினால் அவன் சமயங்களில் ஆக தாழ்ந்த நிலைக்கு சென்று விடுகிறான், மிகவும் தாழ்ந்த நிலைக்கு சென்று விடுகிறான். அல்லாஹ் நம்மிடத்தில் மரியாதையை எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் உனக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கு, அதை விட்டு கொடுக்காதன்னு அல்லாஹ் சொல்றான். உனக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு பள்ளிக்கு வருவதானாலும் பாங்கு சொன்னா வான்னு சொல்லலாம். பாங்கு சொல்லி என் வீட்டிலிருந்து அழைப்பு வந்த பிறகு நீ வா, என் அழைப்பு வந்த பிறகு நீ வா, அதுதான் முறை, ஒழுக்கம். அப்போ கண்ணியத்தை, மானத்தை, மதிப்பை பேணி பாதுகாத்துக் கொள்வது தலையாய கடமை. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாலிபர்களின் நிலை, கண்ணியத்தை பிறர் பார்த்தா மதிப்பு மரியாதை வர்ற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, முதல்ல தோற்றத்தாலும் இல்லை, செயல்பாடுகளாலும் இல்லை. தோற்றம் முதல் விஷயம். ஒருத்தரை பார்த்த உடனே மனசுல இருந்து மரியாதை வரணும்னா அதற்கு முதல் உந்துதலாக இருப்பது தோற்றம். நம்முடைய வாலிபர்களின் தோற்றம் எப்படி இருக்கிறது? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மாற்றமான, மார்க்கத்திற்கு முரணான, பெருமானாரின் வார்த்தைகளுக்கு முரணான தோற்றம். நிச்சயம் சொல்லியாக வேண்டிய செய்திகள், முடிவெட்டுதல் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு வர்றது. இங்க யாரும் அப்படி இல்லை, இனி வரும் முன் காப்போம் என்ற அடிப்படையில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இருக்கிறாங்களான்னு தெரியாது, எல்லாம் தொப்பி இருக்கு தலையில. தொப்பியில இப்படி ஒரு பாதுகாப்பு இருக்குது. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருங்க தொப்பி! ஈமானை மட்டுமல்ல, நம்முடைய போலி தோற்றத்தையும் அது மறைத்து விடுகிறது, பாதுகாக்கிறது. நம்முடைய பாவங்களை கூட அது மறைத்து பாதுகாக்குது நம்ம. அப்போ முடிவெட்டக்கூடிய சூழல் இன்னைக்கு பொறுமையாக மாறி போனது. அத்தா மகனை கூட்டிட்டு போய் மோசமான முறையில் கசா, அதாவது பிற்பகுதிகளிலும்
ஓரங்களிலும் தேய்த்து சரைத்து குறைத்து கோடுகளை போட்டு கூட்டிட்டு வர்றத பெருமையா நினைக்கிறார். அத்தாவே மகனை கூட்டிட்டு போய் அப்படி வெட்டிட்டு வர்றார். நான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றோம், எல்லாத்துக்கும் தெரியும், முடி வெட்டுறதுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க. வெட்டிட்டு வருவோம், வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல திட்டு விடும். நல்லாதான் வெட்டிட்டு வருவோம், கொஞ்சம் அதிகமா இருக்கும், பெருசா இருக்கும் முடி. இப்படி எல்லாம் சுரண்டிட்டு எல்லாம் வந்திருந்தோம்னாக்கா அப்பவே கொண்டு போய் நம்மளை காட்டுல விட்டுருப்பாங்க. ஏதோ இவன் மனுஷ ஜென்மம் இல்ல போல இருக்கு, மாறி பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருப்பாங்க. ஆனா நாம அப்படி வெட்டிட்டு வந்ததுக்கு மிகவும் மோசமான சூழ்நிலை அவர்கள் திருப்பி அனுப்புவாங்க. திரும்பி அனுப்பி விடுவாங்க, போய் நல்லா வெட்டிட்டு வா, ஷார்ட்டா வெட்டிட்டு வா. நாசவனுக்கும் திட்டு விடும். நாசவனுக்கும் திட்டு விடும். சமயங்கள்ல தாதிமா நன்னிமா யாராவது வீட்டுல இருந்தாங்கன்னா கிளம்பி வந்துருவாங்க கடைக்கு. என்ன வெட்டி விட்ட முடிய, காசு வாங்குறதுல நல்லா வெட்டி விடும். நல்லா சின்னதா வெட்டின பிறகுதான் இப்போதான் அழகா இருக்குன்னு கூட்டிட்டு போவாங்க. அப்படி இருந்த காலகட்டம் போய் இப்போ சுரண்டிட்டு வர்றோம். சைடுல கோடு போட்டுருக்கு, அது தூரத்துல பார்த்தா இங்கே ஆக்சிடென்ட் ஆகி மண்டை பொழந்து தையல் போட்ட மாதிரியே தெரியுது. ஏன்னா இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு பெரிய தையல் இருக்குது, அல்லாஹ் எங்க போய் விழுந்தானோ தெரியலையே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டா, இல்லைங்க அது ஸ்டைலுங்கன்றான். என்னடா ஸ்டைலு? அடிபட்டு தழும்பு ஏற்படும் அல்லவா தையல் போடும் போது, அவ்வளவு மோசமான சூழ்நிலை. தலையிலிருந்து தொடங்குகிறேன், முடியிலிருந்து தொடங்குகிறேன். நம்முடைய தோற்றம், வாலிபர்களை பார்த்தா ஒரு மதிப்பு மரியாதை வர வேண்டும், ஒரு ரெஸ்பெக்ட் வர வேண்டும், ஒரு கண்ணியம் வர வேண்டும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? உச்சந்தலை தொடங்கி முடிவெட்டும் முறை மிக மோசமான முறை. அதை சில பெற்றோர்களே தன் பிள்ளைகளை சென்று அப்படி வெட்டி அழைத்து வருவது வேதனையின் உச்சம். இதுல பள்ளிவாசல்ல வேற வந்து முன்சஃப்ல நின்றுகிறாங்க. இந்த நிகழ்ச்சியும் போது நாம என்னென்னலாம் நிகழ்ச்சி செய்யறது இமாம்னு தெரியல. இன்சுகளுக்கு தொழு வைக்கிற நிகழ்ச்சி செய்யறதா, ஜின்னுகளுக்கு, இல்ல வேற ஏதாவது செய்யறதான்னு தெரியல. அது வேற வேற வகையா தெரியுது எல்லாம். அவ்வளவு மோசமான சூழ்நிலை தலைமுடியில் தொடங்கி அதை தொடர்ந்து இப்போ சில மெட்ரோ சிட்டிகளில் நுழைந்து விட்டது அந்த அநாகரிகம், டாட்டூஸ். இனி வாலிபர்கள் இப்பெல்லாம் நம்ம கண்டிப்பா கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவர்களின் செவிவலையின் செய்தி வந்தால் கர்ப்பிணிகள் கண்டிப்பா ஓத வேண்டிய துவா இந்த காலத்தின் கட்டாயம், ரப்பி ஹபலி மினஸ் சாலிஹின். என மோசமான காலத்தில் நுழைய போகிறது இந்த சிறார்கள், குழந்தைகள் எல்லாம். அப்போ சாலிகான குழந்தையை கொடு அப்படின்னு துவா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவ்வளவு மோசமான கால சூழ்நிலையில் நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் வரவிருக்கிறது. டாட்டூஸ் வகை வகையா என்னென்னமோ உடம்புல போட்டுக்கிறான், பாம்பு, பள்ளி, தேளு, அது என்னன்னே தெரியல, என்னமோ ஊருது. இந்த கபர்ல தான் எல்லாம் ஊருன்னு சொல்லுவாங்க. இவன் இங்கே ட்ரைனிங் எடுக்கிறானா, ட்ரையல் பார்க்கறானா, ஒன்றும் தெரியல. இங்க முகங்கள் எல்லாம் பார்த்தா அஜர்த்து என்ன ஏதோ பேசிட்டு இருக்காரு, எப்படி எல்லாம் இருக்குதான்னு ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது. இருக்கிறது தாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க அதை பற்றி தெரியாமல் இருந்தால் தெரியாமலே இருந்து விடுங்கள், தெரிந்து கொள்ள வேண்டாம். எங்கு வாலிபர்கள் இனி வரும் காலங்களில் அதிலும் சிக்கி விடுவார்களோ என்ற அச்சத்தில் வரும் முன் காப்போம் என்ற நோக்கில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை மார்க்கத்திற்கு முரணான தோற்றம், வடிவம். எப்படி மரியாதை வரும் பார்த்தா? அவன் வச்சிருக்கிற முடியையும் அவன் என்னென்னமோ குத்தி வச்சிருக்கிறதையும் பார்த்தா அவனை பார்த்தா நமக்கு மரியாதை வருமா? பயம்தான் வரும். என்ன பண்ணுவானோ, என்னத்தை பண்ணிடுவானோ என்ற அச்சம் தான் வரும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாலிபர்கள் தற்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் கண்ணியத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்றார். மரியாதையை பேணிக்கொள். உன்னை பார்த்தா 4 பேர் மதிக்கணும். ஏதோ முதிர்ச்சி அடைந்த பிறகு மதிப்பது மதிப்பு அல்ல.
வாலிப பருவத்திலிருந்து உன் மீது மதிப்பும் மரியாதையும் வர வேண்டும். சுன்னத்தான கோலத்தை கடைபிடியுங்கள், ஆட்டோமேட்டிக்கா மரியாதை. உலமாக்களை பார்த்தால், உஸ்தாதுமார்களை பார்த்தால், இமாம்களை பார்த்தால் ஏன் மதிக்கிறோம், நகர்ந்து செல்கிறோம்? அந்த தோற்றம் தான், வேற எதுவும் கிடையாது. பெருமானாரின் அந்த தோற்றம், அந்த சுன்னத்தான வழிமுறை. ஆனால் இன்றைக்கு அதற்கு மாறான மோசமான நிலை. பெருமானார் அவர்கள் உங்கள் மானம் மதிப்பு பாதுகாக்கப்பட எல்லா வழிமுறைகளையும் சொல்லி தந்தார்கள். அடுத்து சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாலிப கூட்டமே நீங்கள் பாதைகளில் அமராதீர்கள், பாதைகளில் அமராதீர்கள். அதுவும் நம்முடைய மானத்தை குறைக்கும், நம் மரியாதையை குறைக்கும். இன்னைக்கு வாலிபர்கள் உட்கார்ற இடமே அதுதான். முட்டுச்சந்துகள், படித்துறைகள், உட்கார்றதுக்கு இடமே இல்லைனாலும் அங்க கொண்டு போய் வண்டியை நிறுத்தி அது மேல ஏறி உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு அங்க ஒரு வேலை இருக்காது. இந்த முகல்ல அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். ஏரியாக்குள்ள இருக்கிறதுன்னு பேரு. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாலிபர்கள் கூடி ஒரு காலம் இருந்தது. ஒரு வாலிபனை காணவில்லை என்றால் எங்கு தேடுவோம்? மைதானத்துல, கிரவுண்ட்ல தேடுவோம். விளையாடிட்டு இருப்பான், மட்டை வச்சு விளையாடிட்டு இருப்பான். இல்லாட்டி நீர்நிலங்களை தேடுவோம், நீச்சல் அடிச்சிட்டு இருப்பாரு. இப்ப எங்க தெரியுமா தேட வேண்டியதா இருக்கு? தெருக்கல்ல, இருட்டு சந்துகளில், படிக்கட்டுகளில், பூட்டப்பட்ட கடையின் படியில், முக்குகளில் வாகனத்தை நிறுத்தி அதன் மீது ஏறி அமர்ந்திருப்பது. யார் வர்றா, யார் போறா எதுவுமே தெரியாது. தலை குனிஞ்சுதான் இருப்பார், ஏன்னா கையில போன் இருக்கும். இப்படியாக நம்முடைய வாலிபர்களின் போக்கு பெருமானாரின் வார்த்தைகளுக்கு நேர்மாறாக சென்று கொண்டிருக்கும் மோசமான காலகட்டம். உங்கள் மதிப்பை, மரியாதையை பாதுகாத்துக் கொள்ள பாதைகளில் அமராதீர்கள், பாதைகளில் அமராது. உனக்கு அந்த வேலை இல்லை. உன்னுடைய வேலை ஒண்ணு கல்வி நிலையமாக இருக்க வேண்டும், அல்லது உன்னுடைய வீடாக இருக்க வேண்டும், அல்லது உன்னுடைய எங்கு வேலை இருக்கிறதோ அந்த இடமாக இருக்க வேண்டும். தெருக்களில், மூலைகளில், இந்த இடுக்குகளில் அங்கே அமர்ந்திருப்பது உன் மீதுள்ள மதிப்பை, மரியாதையை குறைத்துவிடும். மட்டுமல்ல, பெருமானார் அவர்கள் வாலிபன் மதிப்போடு வாழ்வதற்கு சொன்ன செய்திகள் ஏராளம். அதில் மிக முக்கியமானது, வாலிப காலத்தில் கடன் பட்டு விடாதே என்று சொன்னார்கள். கடன் ஒரு வகையான அடிமைத்தனம் தான். கடனுடைய தேவை இருந்தால் வாங்கலாம், மார்க்கம் மறுக்கவில்லை. ஆனா இன்னைக்கு தேவைக்கா வாங்குறான். ஒரு போன் வாங்கி அதை மாத்துறதுக்கு இன்னொரு போன் இஎம்ஐ போடுறான். வருமானத்துக்கு இன்னும் வழி பண்ணல, செலவுக்கான வாசல் திறந்தாச்சு. இவனுடைய வாழ்க்கை எப்படி செல்லும்? பிறனுக்கு அந்த இஎம்ஐ கட்டுவதற்காக வேண்டி சம்பாதிப்பதிலேயே இவனுடைய வாழ்க்கை சென்றுவிடும். பிறனுக்காக வேண்டி உழைத்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விடுவானே தவிர தன்னுடைய சுய வாழ்க்கை, தன் பெற்றோர்கள், தன் உடன் பிறந்தவர்களுக்காக எப்பொழுது இவன் சேர்க்கப் போகிறான், சம்பாதிக்கப் போகிறான்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க, சில சகோதரமார்கள் 4-5 சகோதரிமார்கள் எல்லாம் கரை சேர்த்திருக்காங்க. நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். அத்தா வஃபாத் ஆயிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் மகன், என்னுடைய சகோதரிமார்கள் 4-5 பேர் இருந்தாங்க, நான் தான் கட்டி வச்சேங்க சேர்த்து. இன்னைக்கு நல்லா இருப்பார், பரக்கத்தா இருப்பார். அந்த பெண் பிள்ளைகள் தன் சகோதரிமார்களை கரை சேர்த்ததினால் அவருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்திருப்பான். ஆனா இன்னைக்கு அதே அத்தா இருந்தும் கூட ஒரு மகன் இருந்து தன்னுடைய சகோதரிக்கு ஏதாவது திருமணம்னா கூட செய்யக்கூடிய சூழ்நிலையில் உதவி செய்யக்கூடிய, தன் தந்தைக்கு தோள் கொடுக்கக்கூடிய நிலை என்பது மகன்மார்களிடம் இல்லை. ஊதாரித்தனம், செலவுகள், இஎம்ஐகள். இன்றைய யூத யுக்தி என்ன தெரியுமா? வாலிப பருவத்திலேயே உன்னை கடன்காரனாக்கி, தனக்கு அடிமைப்படுத்தி, தனக்கு கீழ் பணிபுரிபவனாக உன்னை ஆக்குவதுதான் யூதனின் யுக்தி. அந்த யுக்தியின் வலைதான் இஎம்ஐ என்பது. அத்தியாவசியங்களுக்கு தடையில்லை, அத்தியாவசியம் என்று வந்தால் செய்யலாம். ஆனால் அனாவசியங்களுக்கு இஎம்ஐகள், தேவையில்லாத விஷயங்களுக்கு இஎம்ஐகள். இன்னைக்கு கடன் என்பது பெருமையாக மாறி போனது. ஒரு காலம் வரை கடன் என்பது கேவலமான ஒன்றாக இருந்தது. சொல்ல தயங்குவாங்க, கடன் வாங்கி செஞ்சேங்கன்னு சொல்ல தயங்குவாங்க.
பெருமையா சொல்றாரு, அஜித் லோன் போட்டு கட்டியிருக்கீங்க, அஜித் லோன் போட்டிருக்கீங்க அஜித். அது ஒரு பெருமை. கடனை தேடி போகக்கூடிய காலம் போய் இப்போ கடன் நம்மளை தேடி வருது. வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ, போன் பண்ணி கூப்பிடுறான். இதுவெல்லாம் யூத யுக்திகள். கடனாளியாக மாறிவிடாதீர்கள். வாலிப பருவத்திலேயே உங்கள் வாழ்க்கையை அடகு வைத்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேகரம் செய்வது, சம்பாதிப்பதற்கெல்லாம் ஒரு பெரிய வேலைகள் இருக்கிறது, தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள். ஆனா கடன்பட்டு அந்த கடனை அடைப்பதிலேயே வாழ்க்கையை கழித்து விட்டு மிக மோசமான நிலை. போன் பண்ணி பணம் கட்டுங்க, இவ்வளவு கொடுக்கிறோம் அவ்வளவு கொடுக்கிறோம், மாசம் மாசம் கொடுத்தா போதும். நிறைய இந்த மாதிரியான செய்திகள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்கள் மதிப்போடு மரியாதையோடு வாழ்வதற்கு அநேக செய்திகளை சொன்னார்கள். அதில் மிக முக்கியமானது கடன்பட்டு விடாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கடனை விரும்பாதீர்கள், கடன் வாங்குவதற்கு துணியாதீர்கள். தேவை என்ற குடும்ப வாழ்க்கை தன்னுடைய கைவசம் இருக்க ஏதேனும் அத்தியாவசியம் இருந்தால், கட்டாயம் இருந்தால் மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனால் அனாவசியங்களுக்கு கடன் வாங்குவோர் அவர் என்றைக்கும் தலை தூக்க மாட்டார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஓ வாலிப கூட்டமே, நீங்கள் 5 விஷயங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, உங்கள் கண்ணிய மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, உங்கள் பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பார்வைதான் அத்துணை பாவங்களின் வாசல். அங்கிருந்துதான் பாவ சிந்தனை தொடங்குகிறது. பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பார்வையின் மூலதனமாக இருக்கக்கூடிய இந்த 2 கண்கள், இந்த கண்கள் அமானிதங்கள். நான் தொடக்கத்தில் சொன்னதை போல எதுவெல்லாம் அமானிதங்களாக தரப்பட்டிருக்கிறதோ அதை பற்றி தனிப்பட்ட கேள்விகள் உண்டு. கண்கள் மாபெரும் அமானிதங்கள். அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்களை நான் தரவில்லையா? இந்த கண்களை கொண்டு எவ்வளவு பலன் பெறுகிறீர்கள், பிரயோஜனப்படுகிறீர்கள். இந்த பார்வையை கொண்டுதானே உங்கள் வாழ்க்கை நகர்கிறது. ஒரு கணம் கண்கள் பறிக்கப்பட்டால் வாழ்க்கை நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். கண்கள் மிகப்பெரிய நியாமத். அந்த நியாமத்தை புரிந்தால்தான் நாம் அதை பேணி பாதுகாப்போம். இன்னைக்கு செல்போனை கொண்டு ரொம்ப பெருமையா பேசுறார். எவ்வளவு மெகா பிக்சல் கேமரா, 16 மெகா பிக்சல் பா. நம்ம வாலிப பசங்க பேசிக்கோங்க, 16 மெகா பிக்சல், அடேங்கப்பா பரவாயில்லையே. இன்னும் 16 மெகா பிக்சலுக்கு வாய்ப்பு வளர்க்கிற உன்னுடைய கண்கள், அல்லாஹ் உனக்கு கொடுத்த கண்கள் எத்தனை பிக்சல் தெரியுமா? 576 மெகா பிக்சல். 576 மெகா பிக்சல் போன் வர்றதுக்குள்ள சூடு ஊறிடுவாங்க. அதுக்கு முன்னாடி உலகம் முடிஞ்சிடும், வராது. நீ வந்தா இங்க இருந்தே எல்லாத்தையும் பார்ப்பான். சூரியன், சந்திரன், பாலண்டம், கேலக்சி எல்லாத்தையும் பார்த்துருவான். அந்த அளவுக்கு எல்லாம் விட்டு வைக்க மாட்டான், அதுக்குள்ளேயே சூடு ஊறப்பட்டும். இப்ப 16 மெகா பிக்சல் வந்த உடனேயே இவ்வளவு ஆற்றலா என்று வாயை பிளக்கக்கூடிய வாலிபர்களே, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பு உங்களிடம் இல்லாமல் 576 மெகா பிக்சல் மட்டுமல்ல, அந்த கண்கள் எப்பேற்பட்ட நியமத்துகள் என்பது தெரியுமா? 2 மில்லியன் தசைகள் உடையவைகள் அந்த கண்கள். 2 மில்லியன் தசைகள் மட்டுமல்ல, 10 மில்லியன் நிறங்களை பிரித்து அறியக்கூடிய ஆற்றல் அந்த கண்களுக்கு இருக்கிறது. இந்த கண்ணுக்குள்ள ஒரு கருவிழி, கருவிழிக்குள்ள கண்மணி, அந்த கண்மணிக்குள்ள ஒரு துவாரம் இருக்கிறது. அந்த துவாரம் இயல்பாகவே வெளிச்சத்தை தருமாம். எப்பவுமே வெளிச்சத்தை தரும். இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம், திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, கருகும்னு இருட்டாயிரும், பக்கத்துல யார் இருக்கான்னு கூட தெரியாது. ஆனா இருட்டான பிறகு ஒரு சில நிமிடங்களில் பாருங்கள், லேசா ஒரு வெளிச்சம் வரும். நம்ம எங்க இருக்கிறோம், எங்க வழி இருக்கு, எல்லாம் மங்களா தெரிய ஆரம்பிக்கும். லேசான வெளிச்சம் வரும் கொஞ்ச நேரத்துல. அந்த வெளிச்சம் அந்த கண்ணுக்குள் இருக்கும் கருவளையத்தில், அதற்குள் இருக்கும் கண்மணிக்குள் இருக்கும் துவாரத்தில் இருந்து வெளிப்படுகிறது என்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எவ்வளவு பெரிய நியமத் இந்த கண்கள். இந்த கண்களை கொடுத்த இறைவன் அந்த கண்களை எப்படி பேணி பாதுகாப்பது என்பதையும் சொல்கிறான். குறிப்பாக வாலிபர்கள்.
ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேத்துக்குமே வசனம் இருக்கு குர்ஆன். குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜ் வகுல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. பார்வையை பேணிக் கொள்ளுங்கள். பார்வையை பேணிக் கொள்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது இந்த காலகட்டத்தில் கையடக்க உலகத்தை வைத்திருக்கிறோம். எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஆகிவிட்டது. கியாம நாளின் அடையாளம் என்ன தெரியுமா? ஆடக்கூடிய பாடக்கூடிய அரைகுறையான பெண்கள் அதிகமாகி விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆடி பாடக்கூடிய அரைகுறை ஆடையுடைய பெண்கள் அதிகரித்து விடுவார்கள் என்று அடையாளத்தை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாம நாளுடைய அடையாளம் ஏறக்குறைய நெருங்கிட்டோம். எல்லா கையிலும் இருக்குது. எங்கெங்க இன்னும் ஆடக்கூடிய பாடக்கூடிய பெண்கள்லாம் எங்கேயும் இல்லையே, அப்படியெல்லாம் பரவலைன்னு பார்த்தா எல்லாம் நெட்ல இணையதள வழியாக கையடக்க செல்போனில் நுழைந்து விட்டது. கியாம நாளின் அடையாளங்களில் பேர்பட்ட சூழ்நிலையில் பார்வையை பாதுகாப்பவர் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியமானவராக இருப்பார், எவ்வளவு நெருக்கமானவராக இருப்பார். அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு கண்ணியத்தை மரியாதை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிமார்கள் நல்லடியார்கள் அவர்களுக்கு எல்லா வகையான கண்ணியத்தையும் சிறப்பையும் அல்லாஹ் வழங்கியதற்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்று அவர்களின் ஒழுக்க நெறி, குறிப்பாக பார்வையை பேணுதல். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈஜிப்திலிருந்து மதியனுக்கு வர்றாங்க ஒரு பிரச்சனைக்கு அப்புறம். அந்த மதியன்ல இருந்து கிளம்பி எங்கு செல்வதென்று வழி தெரியாமல் இருந்த தருணத்தில் ரெண்டு பெண்மணிகள், அந்த ரெண்டு பெண்மணிகள் அங்கே தண்ணீரை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். கிணற்றில் நீர் இறைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். உதவி செஞ்சதுனால வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஏதாவது உணவு தர்றோம் என்பதாக அவங்க சொன்னாங்க. இவங்களுக்கும் பசி தாகம், அப்போ வர்றேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா கூட்டிட்டு போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு. எப்படி கூட்டிட்டு போனாங்க? வரலாறுகளில் வருகிறது, வழி தெரிஞ்சவங்க முன்னாடி போகணும், வழி தெரியாதவங்க அவங்க பின்னாடியே போயிடுவாங்க. இதான முறை. ஆனா ஒரு பெண் முன்னே நடக்க, ஒரு ஆண் பின்னே நடப்பது ஒழுக்க நெறி அல்லவே என்ற நோக்கில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு யோசனை சொன்னாங்க. ஏமா நீ முன்னாடி போய் நான் பின்னாடி வர்றது நல்லதில்லை, ஷைத்தான் இருக்கான், இப்லீஸ் இருக்கான், சிந்தனையை தூண்டுவான். எனவே நீ எனக்கு வழிகாட்டி ஆகணும், எனக்கு வீடு தெரியாது. அப்ப என்ன பண்றது? எனக்கு பின்னாடி நீ வா, கையில சின்ன சின்ன பொடி கற்களை வச்சுக்கோ, கையில் பொடி கற்களை வைத்துக்கொள். நேரா போகணும்னா எனக்கு நேரா கல்ல வீசு, வலது பக்கம் திரும்பணும்னா வலது பக்கம் கல்ல வீசு, இடது பக்கம் திரும்பணும்னா இடது பக்கம் கல்ல வீசு. அங்கே வழி தெரியாமல் செல்லக்கூடிய கட்டாய நிர்பந்தம் இருந்த போதிலும் கூட பார்வையை பேணுவதற்கு அழகிய முறைகளை கையாண்டவர்கள் நபிமார்கள் நல்லடியார்கள். எப்பேற்பட்ட நிலைப்பாடு அவர்களுடைய நிலைப்பாடு! பார்வைகள் தான் எல்லா பாவங்களின் வாசல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பார்வையை பேணுவது ரொம்ப மோசமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எவ்வளவு மோசமான காலகட்டம்! இந்த தொப்பி அதன் பின்னணியில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய ஈமானையும் பார்வையும் இந்த தொப்பி பாதுகாக்குது. அது யாரும் மறுத்திட முடியாது. ஒரு காலத்துல ஆபாசங்கள் அனாச்சாரங்கள் என்றால் அது போஸ்ட் மட்டும்தான், போஸ்டா ஒட்டுறது மட்டும்தான். அந்த போஸ்ட நின்று பார்க்க முடியாது தொப்பி வச்சுக்கிட்டு. ஏன்னா யாராவது பார்த்துருவாங்களோ, தொப்பி வேற போட்டிருக்கோமே அப்படின்னு மனசு லேசா தயங்கும். ஈமானை மட்டுமல்ல, நம்முடைய பார்வையையும் நம்முடைய கண்ணியத்தையும் பாதுகாத்தது இந்த தலை கவசங்கள். ஆனா இன்னைக்கு போஸ்டர்ல தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, கையடக்க அலைபேசிகளில் வந்து விட்டது. யாரும் பார்க்கணும் பார்க்கலங்கிற அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட மோசமான காலகட்டம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. பார்வைகளை பேணுவது என்பது வாலிபர்கள் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது அம்சம். முதலாவது, நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போல மதிப்பை மரியாதையை பாதுகாத்துக் கொள்வது. இரண்டாவது, பார்வையை பேணுவது.
பார்வையை பேணும் விஷயத்துல நிறைய குளறுபடிகள் தற்கால சூழ்நிலை. அப்படியே நம்ம ஏதோ நபிமார்களை பத்தி பேசினாலும் நபிமார்களை பத்தி தான் அஜர் சொல்றது, அவங்க எல்லாம் நபிமார்கள்ப்பா, நாம எல்லாம் சாதாரண மனிதர் தானே என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை, ஷைத்தானை யோசனை சொல்லி தரக்கூடிய ஒரு மாஹோல் இருக்கிறது. ஆனால் நபிமார்கள் மட்டுமல்ல, எத்தனையோ நல்லடியார்கள், சாதாரண மனிதர்கள் அல்லாஹ்வை அஞ்சி தன் பார்வையை தாழ்த்தி கொண்டார்கள், பார்வையை தடுத்துக் கொண்டார்கள், அனாவசிய விஷயங்களை விட்டும் பாதுகாத்துக் கொண்டார். ஒரு உயர்ந்த உஸ்தாதை பற்றி வருகிறது. ஒரு தடவை உஸ்தாது பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பார்வையை பேணிக் கொள்வதை பற்றி பாடம், பார்வையை பாதுகாத்துக் கொள்வது. இப்படியெல்லாம் பாடம் இருக்குங்களா அப்படின்னா இருக்குது, மதரசாக்கள்ல தான் இருக்குது, பள்ளிக்கூடத்துல தான் அப்படி ஒரு பாடம் இல்லை. கண்ணை பத்தி, கண்ணுல என்னென்ன விசேஷங்கள் இருக்குங்கிறத பத்தி தான். ஒரு காலத்துல ஒழுக்கம் தான் கல்வி, ஆனா இன்னைக்கு வேற ஆயிப்போச்சு. மதரசாக்களில் இன்னும் பாடம் இருக்கிறது, பார்வைகளை பேணி பாதுகாத்துக் கொள்வதை பற்றி. அப்போ ஒரு உஸ்தாத் ஆசிரியர் அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள், பார்வையை பேணி பாதுகாத்துக் கொள்வது எப்படி, அதற்கான வழிமுறைகள். அதுல ஒரு செய்தி சொல்றாங்க, பெண்கள் அதிகமாக கூடும் இடங்களில் நீங்கள் செல்ல வேண்டாம். போனாதான் அந்த சிந்தனை ஒரு பார்க்கணும், அங்க போகாதவாவா, பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தை தவிர்த்துக்கொள். உனக்கு தடுக்கப்பட்ட தாய் சகோதரி இருப்பது என்பது வேறு, உனக்கு தடுக்கப்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகாது என்பதால் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பாடம் நடத்தி முடிச்சோன்னு மாணவர் ஒருத்தர் எழுச்சி கேட்டார், அந்நிய பெண்கள் இருக்கும் பகுதிக்கு போகாத என்பதாக நீங்க பாடம் நடத்துறீங்க, ஆனா நீங்க ஒரு 10 வருஷமா ஒரு வீட்டுக்கு விரும்பி சாப்பிட போயிட்டு இருக்கீங்க, எங்களையும் கூட்டிட்டு போறீங்க, அந்த வீட்டுக்கு நாங்களும் வந்துட்டு தான் இருக்கோம், அங்கு விருந்து சாப்பிடுவதற்கு முன் கை கழுவுவதற்காக வேண்டி தண்ணீரை ஊற்றுவதே ஒரு பெண் தான், நீங்க அப்படி எதுக்கு போறீங்க என்பதாக அந்த மாணவர்கள். ஆசிரியர் சொன்னாங்களாமா, 10 வருடமா அந்த வீட்டுக்கு விருந்து சாப்பிட போறேன், கை கழுவுவதற்கு தண்ணீர் ஊற்றுவது பெண் தான் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். 10 ஆண்டுகளாக நான் சென்று வரும் வீடு, நான் கை அலம்புவதற்கு தண்ணீர் ஊற்றுவது பெண் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரியும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக. எவ்வளவு பேணுதலான ஒரு வாழ்க்கை. நான் இன்னைக்கு ஏதோ ஒரு வீட்டுக்கு 2 நிமிஷம் அப்படி போயிட்டு வந்தாலே இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு நோட்டம், ஒரு பார்வை. எங்கிருந்து வரும் நம்முடைய வாலிபர்கள் மீது மரியாதை, கண்ணியம்? உள்ளே வாசலில் மற்றவர்கள், சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் வீட்டுக்குள் சென்ற நொடி முதல் கொண்டு பார்வைகளை தாழ்த்தி வெளியே வரும் வரை அதே நிலையை கடைபிடிப்பதுதான் மதிப்பிற்குரியது, மரியாதைக்குரியது. பார்வையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 3 கண்களை நரகம் தீண்டாது. மட்டுமல்ல, 3 கண்களுக்கு நரகத்தை பார்க்கக்கூடிய அந்த மோசமான சூழ்நிலை கூட அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். இந்த 3 கண்கள் எப்பேற்பட்ட கண்கள்? எந்த கண்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? ஒன்று, போர்க்களங்களில் இரவு விழித்திருந்து போராளிகளையும் போராளிகளின் உடைமைகளையும் பாதுகாத்த கண்கள். காலத்தில் போர்கள் நடக்கும் அல்லவா, போருக்கு இரவு நேரத்தில் ஒரு கூட்டத்தை விதிப்பாங்க, அவங்க அந்த போராளிகளின் உடைமைகளை பாதுகாப்பதற்காக இரவு முழுக்க ரோந்துல இருப்பாங்க, உறங்க மாட்டாங்க. அந்த கண்கள் நரக தீண்டாது, நரகத்தை அந்த கண்கள் பார்க்காது, அல்லாஹ் தடுத்து விடுவான். 2வது, எந்த கண்கள் அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் சிந்தி விட்டதோ, எந்த கண்களில் இருந்து அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமாக மட்டும், சும்மா அழுதுட்டா மட்டும் பத்தாது, அந்த அழுகையின் காரணம் என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் அச்சம், இறை அச்சமாக இருக்க வேண்டும். இறை அச்சத்தின் காரணமாக எந்த கண்கள் கண்ணீர் சிந்தி விட்டதோ அந்த கண்கள் நரகத்தை பார்க்கவே செய்யாது. நரகத்தை பார்க்காமலே அது சொர்க்கத்துக்கு போயிடும். நரகத்தை பார்க்கறதே ஒரு கொடுமை தான், தெரியுமா? நரகத்துக்கு போறது மட்டும் வேதனை கிடையாது, நரகத்தை பார்ப்பதே ஒரு கொடுமை தான். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு கியாம நாள் வரை இரவும் பகலும் நாம் நரகத்தை காட்டுகிறோம். நரகத்தை காட்டுவதே ஒரு பெரிய வேதனை. அன்னாரு யுஅரதுன அலைஹா குதுவன் வ அஷியா, காலையிலும் மாலையிலும் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், அவர்களுக்கு நாம் நரகத்தை எடுத்து காட்டுகிறோம்.
திரும்ப திரும்ப பார்த்தா பயம் போயிருமானா பயம் போகாது, பயம் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். அப்பேற்பட்ட கொடிய இடம் நரகம் என்பது. அப்ப அந்த நரகத்தை பார்க்கக்கூடிய மோசமான தருணத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். மூன்றாவது கண்கள் எது தெரியுமா? எந்த கண்கள் ஹராமான பார்வையை விட்டும் தன்னை தடுத்துக் கொண்டதோ, எந்த கண்கள் ஹராமான பார்வையிட்டும் தன்னை தற்காத்துக் கொண்டாரோ அந்த கண்கள் நரகத்தை பார்க்கவே செய்யாது.